எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973775326 எண்ணை அணுகவும். கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை தீபத்தன்று மட்டும்தான் மண் அகல் விளக்குகளை ஏற்றி வீட்டில் இருக்கும் இருளை நீக்க வேண்டும் என்பது அர்த்தம் கிடையாது. கார்த்திகை மாதம் முழுவதுமே விளக்கு வழிபாட்டிற்கு மிக மிக சிறப்பு வாய்ந்த மாதம். இந்த கார்த்திகை மாதம் 30 நாளும் ஒரு நாள் கூட வீட்டில் விளக்கு ஏற்றாமல் பெண்கள் இருக்கவே கூடாது. மாதவிடாய் நாட்கள் வந்த போதிலும் வீட்டில் மற்றவர்களை விளக்கு ஏற்றி வைக்க சொல்ல வேண்டும். பூஜை அறை தவிர்த்தும் மற்ற இடங்களில் வீட்டில் இருக்கும் பெண்கள் தாராளமாக விளக்கு ஏற்றலாம். கார்த்திகை மாதம் விளக்கு ஏற்றாமல் வீட்டை இருளில் மூழ்கடிக்கக்கூடாது. சரி, இப்போது கார்த்திகை மாதம் முழுவதும் நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதம் முழுவதும் பூஜை அறையில் ஏற்ற வேண்டிய விளக்கு குத்து விளக்கில் 5 திரிகளும் ஏற்றப்பட வேண்டும். உங்கள் பூஜை அறை பிரகாசமாக இருக்கும். 5 முகம் கொண்ட குத்து விளக்கை ஏற்றி வைத்து குல தெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் மனதார நினைத்து வேண்டுதல் வைக்கும்போது நிச்சயம் உங்கள் வாழ்வில் தீராமல் இருக்கும் கஷ்டம் கூட தீரும். கார்த்திகை மாதம் 30 நாளும் இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தவிர உங்களுடைய வீட்டில் வரவேற்பறை, சமையலறை, படுக்கையறை இப்படி எத்தனை அறைகள் இருக்கிறதோ அந்த அறையில் எல்லாம் கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை 6 மணிக்கு ஒரு அகல் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போற்றி ஏற்றி வைக்க வேண்டும். இது தவிர கட்டாயம் நிலைவாசல் படியில் 2 விளக்கு கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை 6 மணிக்கு ஏற்றப்பட வேண்டும். இந்த விளக்கு மாலை 1 மணி நேரம் எரிந்தால் போதும். அதாவது மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை அந்த எண்ணெய் தீரும் வரைக்கும் எரியட்டும், அப்படியே விட்டுவிடுங்கள். கார்த்திகை மாதம் முழுவதும் மேல் சொன்ன இந்த எளிமையான தீப வழிபாட்டை எவர் ஒருவர் செய்கிறாரோ அவர்கள் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள், தோஷங்கள், கஷ்டங்கள் எல்லாம் விலகி உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக்கும். தேவையான அத்தனை நம்பிக்கைகளையும் அந்த தெய்வம் முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பார். நம்பிக்கையோடு விளக்கேற்றி பாருங்கள், நல்ல மாற்றம் உண்டாகும், நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.